ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹோப் இந்த இயர் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஷார்ப்பாக 12 மணிக்கு கேக் கட் பண்ணணுன்றதுக்காக முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கேக் கட் வாங்கிட்டு வர வரைக்கும் பசங்க எப்போ வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9:30 ஷார்ப்பாக தூங்கிட்டாங்க. எழுப்புனாலும் எழலை. பெரியவன் எழுந்து கொஞ்சம் நேரம் இருந்து தூங்கிட்டான். சின்னவன் தான் லாஸ்ட் வரைக்கும் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன்லாம் பண்ணான். இவனுக்கு எப்போவும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பெரியவனுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. வலுக்கட்டாயமாக 2 பேரையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ கூட பெரியவன் தூங்கிட்டே இருந்தால் வரல. எழுந்து வந்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டான். ஃப்ளவர் பாட்டெல்லாம் அழகாக அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு நைட் எழடானா எழவே இல்லை, தூங்கிட்டான் பெரியவன். அப்புறம் சின்னவன் தான் கேக் கட் பண்ணான். அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்போவும் இன்ட்ரெஸ்ட். என்ன தான் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்புனா எழுந்து வந்துடுவான். ஆனால் பெரியவன் வந்துட்டு இது மாதிரி செலிப்ரேஷன்லலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தூக்கம்தான், போய் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து சின்னவனும் போய் தூங்கிட்டான். உங்களுக்கு செலிப்ரேஷனெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஏர்லி மார்னிங் 4:30க்கு எல்லாம் அப்படின்னு நினச்சேன். நைட் லேட்டாக தூங்குனதுனால காலையில் சீக்கிரமாக எழ முடியல. அப்படி இருந்தும் 5:30க்கெல்லாம் எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டைம் டபுள் கோட்டிங்கில் கலர் தரலாம் அப்படின்றதுக்காக பார்த்து பொறுமையாக அழகாக கோலம் போட்டால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த டைம் கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவும் நியூ இயர்க்கு எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் போவோம், சம்டைம்ஸ் போக மாட்டோம். இந்த டைம் முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே எங்கள் ஊருக்கு நியர்பை ஒரு 2 கிலோமீட்டரில் சின்ன பழனி அப்படின்ற ஒரு முருகன் கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது கோவில். அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்காக வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு காலையில் எழுந்து தான் சுத்தப்படுத்த ஆரம்பித்தேன். வீடெல்லாம் சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் டிஃபன் செய்யும்போது என் சின்ன பையன் போய் பூஜைலாம் செஞ்சு முடிச்சிட்டான். என் சின்ன பையன் என்ன மாதிரி தான் ரொம்ப பக்தி. அவனுக்கு எப்போ பூஜை பண்ணாலும் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அவனே பண்ணுவான். அவ்வளோ பக்தி அவனுக்கு. அதுவும் முருகன்னா என்ன மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ பூஜை பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனே ரொம்ப பக்தியோடு பூஜை பண்ணுவான். ஓகே, அவன் பூஜை பண்ணி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தார். அவங்க வரத்துக்குள்ளே நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்தோம். சரி, ஓகே, இன்றைக்கி ஜனவரி 1 அதனால் நான் வந்துட்டு கிளாஸுக்கு போகாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸுக்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு வழியிலே எங்கள் கிளாஸ் இருக்கிறதுனால நாங்கள் முதல்ல போயிட்டோம், நானும் என் சின்ன பையனும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பெரிய பையனும் வந்து பிக் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். போகிற வழியில் இதெல்லாம் பாருங்கள், நேச்சுரல் வியூ. இந்த வழியாக தான் ஒரு சின்ன வில்லேஜுக்குள்ளே முருகன் டெம்பிள் இருக்குது. எப்போவும் முருகனை நம்பினா கண்டிப்பாக நம்மளுக்கு முருகன் கைவிட மாட்டார். பாருங்கள், தரிசனம் இங்கே கொடுத்துட்டாரு. இங்கே ஒரு நல்லா பாருங்கள், இங்கே தெரியுது பீகாக் இருக்குது பாருங்க. அங்கே நான் இருக்க வா அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பீகாக்கை பார்த்தது. முருகன் டெம்பிள் போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு அழகாக இருக்குது. இங்கே டேம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடியில் போகும்போது ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. கோயிலுக்கு நியர்பை ஃபால்ஸு அழகாக இருக்கும். இன்னும் உள்ளெல்லாம் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், கோபுரம் தெரியுது இங்கேருந்து. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் கோயில். முதல் கடவுள் பிள்ளையார். அவரை கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன இருந்தாலும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் மலை ஏற ஆரம்பித்தோம். மலைன்னா சும்மா ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது, அதுதான் ஏறணும். என் பையன் பாருங்கள், தோப்புக்காரனு போட்டு அழகாக கும்பிட்டுட்டு இருந்தான். ஸ்டெப்ஸ் ஏறும்போதே ஒரு முனிவர் சாமி மாதிரி இருக்குது. இந்த முனிவர் சாமி தான் இந்த கோயிலை கட்டினாராம். இந்த மலையில் நான் இருக்கு அப்படின்னு வந்து முருகர் கனவுல சொல்லும்போது இவர் தான் வந்து இந்த கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய மலை, ஃபுல்லாக கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. அந்த கல்லெல்லாம் உடைச்சி தான் இந்த கோவிலே உருவாக்கியிருக்காங்க. இவர் தான் அந்த சாமி. உள்ள ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நான் உள்ளே போகும்போது அந்த ஃபோட்டோவும் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கோபுரம் அழகாக இருக்குது. போன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ராஜ அலங்காரம் போட்டிருந்தாங்க இன்றைக்கி முருகனுக்கு. அழகாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பழனியில் சாமி எப்படி
ராஜ அலங்காரம் ஃபோட்டோ இருக்குமோ சேம் இயரில் ஃபஸ்ட் நாளே முருகன் தரிசனம் கிடச்சிது. அதுவுமே ராஜ அலங்காரத்தில் தரிசனம் கிடச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி. முருகன்னாலே அழகன் தானே. ஓகே, சாமி முருகன் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். இப்போது கோயிலுக்கு வந்தாலும் மணி அடிக்கிறதுல சண்டை தான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் நான் தான் ஃபஸ்ட் அடிப்பேன் அப்படின்னு. எப்போவும் மணி அடித்தாதான் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு, அதில் ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் பொட்டு வந்து முருகர் மாதிரியே நெத்தி ஃபுல்லாக வைக்க சொல்லுவான். பாருங்கள், சாமி பின்னாடி இது சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து காசி விநாயகர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிவன் சாமி இருக்குது, அடுத்து வனப்பார்வதி அம்மன் இருக்குது. இது வனப்பார்வதி அம்மனோட சிலை தான். சின்ன பிரகாரம் ரொம்ப அழகாக இருக்குது அம்மன் சிலை. எப்போவும் தைப்பூசத்தப்போ இங்கே வந்து காவடி எடுப்பாங்க. அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. காவடி எடுக்கும்போது இது வந்து இடும்பன் சன்னதி. அதுக்கப்புறம் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போகிறதுக்காக. இது ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டில் இருக்கிறதுனால போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தண்ணியில் ஆடுறதுனால அவங்களுக்கு ஒரே ஜாலி தான். பாருங்கள், ஃபால்ஸ் இந்த டைம் இவ்வளோ தான் இருக்குது தண்ணி. நல்லா மழை பெய்கிற டைமில் வந்தால் இனிமேல் நிறைய இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தண்ணி. நல்லா ரைனி சீசனாக இருந்தால் இன்னும் கிட்ட போகவே முடியாது, அந்தளவுக்கு தண்ணி இருக்கும் இங்கே. ஃபுல்லாக கல்லாக இருக்கும். அங்கே போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுக்கப்புறம் முன்னாடி போக முடியல, வழுக்குது. எப்போவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே பாசி மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி போக முடியல. அப்போ கூட என் பையன் விழுந்துட்டான். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே சம்மரில் நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த டைமில் மழை வருதுனால இங்கே நிறைய தண்ணி இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்திருந்தேன். அந்த டைமில் ரொம்ப தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வருவோம், போயிடுவோம். இங்கே குளிக்கலாம் வர மாட்டோம், விளையாடலாம் வர மாட்டோம். பசங்க வந்தால் தான் இங்கே விளையாட ஆசைப்படுவாங்க. அதனால் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போக நல்லாயிருக்கும். ஃபைனலி தண்ணியிலலாம் விளையாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் நியூ இயர் எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.